ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்டென் செகண்ட்ஸ். பொதுவாக ஹாலிவுட் மூவிஸ்னாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க எடுக்கிற படங்கள் அந்த அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுலேயும் ஃபேண்டசி மூவிஸ்னால் கேட்கவே வேண்டாம். இந்த ஃபேண்டசி மூவிஸில் நிறைய த்ரில்லிங், மேஜிக், எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சலிக்காமல் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த ஃபேண்டசி படம். ஸோ அப்படிப்பட்ட படத்தோட கதையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த படத்தோடைய பேர் ரெபிலியஸ். இந்த படத்தை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ராஜாவை காட்டுறாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான குட்டி இளவரசி மகள் இருப்பா. இவ தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இவளுடைய பேரு மீனா. இவகிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. பேந்தம் என்ற ஒரு கோட்டையில ஒரு பயங்கரமான டிராகன் இருக்குது. இந்த டிராகன் நிறைய சின்ன வயசுல இருக்கிற இளவரசிங்களை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா நான் கூட இளவரசி தானே, என்னையும் அந்த டிராகன் வந்து கடத்திட்டு போயிடுமாப்பா அப்படின்னு மக சொல்லிக்கிட்டே, அப்படி ஏதாவது எனக்கு கடத்திட்டு போக வந்ததுன்னா அந்த டிராகனை நான் தூக்கி போட்டு நசிக்கிட மாட்டேனா அப்படின்னு மக அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. இவ இப்படி பேசுறதுல நமக்கு தெரிய வருது, இவ சுட்டி மகள் கூடவே ரொம்பவே தைரியசாலியானவளும் கூட. சோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இங்கதான் படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சின்ன வயசா இருக்கிற மீனாவுக்கு அவளுடைய வயசுல ஒரு ஃப்ரெண்டும் இருப்பான். இவன் பேரு ரோனன். இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. இப்படி ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இவங்க பழகிக்கிட்டு அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. இப்போ ஒரு பருவ வயசுக்கும் வந்துடுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டே இவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாசம், அந்யோன்யம் இருக்கிறதாலேயே இவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதலும் வருது. ரோனன் தன்னுடைய காதலை மீனா கிட்ட சொல்றதுக்காக அவன் ப்ரப்போஸ் பண்றான். அந்த பக்கம் மீனாவுக்கும் ரோனன்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரோனன் ப்ரப்போஸ் பண்ணதுமே மீனா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் ராஜா தன்னுடைய மகளை நல்லா பாத்துக்கிற ஒரு மாப்பிளையும், இந்த ராஜ்யத்தை கட்டி காக்கிற ஒரு நல்ல வீரன் தான் என்னுடைய மகளுக்கு மாப்பிளையா வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு மீனா வரா. அப்பா, ரோனன் என்னை காதலிக்கிறதா சொல்லி எனக்கு மோதிரத்தை போட்டு விட்டான். எனக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிருக்குது. நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது கேட்டதுமே அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. எல்லாம் சரிதாமா, ஆனா ரோனன் ஒரு வீரன் கிடையாது அப்படின்னு அப்பா சொன்னது கேட்டதுமே, அப்பா வீரனுங்கிறது முக்கியம் கிடையாது, அவன் ஒரு புத்திசாலி, எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு அப்பாவுக்கு எதிர்பேச்சு சொல்லி தன்னுடைய காதலை அப்பா கிட்ட எடுத்து சொல்ற. அப்பாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுடைய விருப்பத்தையே தான் விருப்பமா எடுத்துக்கிட்டு மகளுடைய காதலுக்கு சம்மதமும் சொல்றாரு. இந்த பக்கம் ராஜா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலா செய்ய வச்சுட்டு இருந்திருப்பாரு. இளவரசி இருக்கிற இடத்துல அந்த டிராகன் வந்து இளவரசியை தூக்கிட்டு போகுது. இதை பார்த்த ஹீரோ இளவரசியை அந்த டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றான். ஆனா இவனால அந்த டிராகன் கிட்ட இருந்து இளவரசியை காப்பாற்ற முடியறதுல இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அதனாலதான் என் மக கிட்ட சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒரு வீரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சபையில நிறைஞ்ச எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, யார் என்னுடைய மகளை அந்த டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்தையும் என்னுடைய மகளையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த சபையில நிறைஞ்சிருந்த ஒரு 3 பேர் முன்னாடி வராங்க. இதுல ஒருத்தர் ரொம்பவே பலசாலியா இருப்பான். இவனுக்கு தான் தான் இந்த உலகத்திலே பயங்கர பலசாலின்ற நினைப்பு. இவனுக்கு இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யத்தை தன்னுடைய வசத்துக்கு எடுத்துக்கணும்ன்றதுதான் இவனுடைய ஆசையா இருக்கும். இன்னொருத்தன் கருப்பு ராஜா. இவன் ஏற்கனவே வேற நாட்டுக்கு ராஜனா இருப்பான். இவனுக்கு தேவையானது எல்லாமே அவனுக்கிட்ட இருக்குது. இவனை சுத்தி எக்கச்சக்க பெண்ணுங்க எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுலயும் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது இவனுடைய ஆசையா இருக்கும். இன்னொருத்தன் இவன் எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருப்பான். இவனுக்கு தின்றதுதான் முக்கியமான வேலை. ஆனா இவனுடைய அம்மாவுக்கும் இந்த இளவரசியை கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த அரண்மனை எல்லாம் தனக்கே சொந்தமாயிடும், அதாவது மகனுக்கே சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் நாம இங்க இருந்துகிட்டு நல்லா ஆட்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அம்மாவுடைய எண்ணமா இருக்கும். அதனால மகனை தூண்டி விட்டு இளவரசியை காப்பாத்திட்டு வர சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி ஆளுக்கு ஒரு திசை பக்கம் போறாங்க. இந்த பக்கம் மீனாவை காட்டுறாங்க. மீனா மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறா. இவளுக்கு நான் எங்க இருக்கிறேன், இது எந்த இடம்னா ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல ரோனன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா ரோனன் அங்க வரத்துல அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் பாக்குறேன். ரொம்பவே இளம் வயசுல இருக்கிற பெண்களுடைய சிலைகளா இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல அந்த டிராகன் வருது. அந்த டிராகன் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே உருமாறுது. இப்போ ஒரு வயசான சூனியக்காரி கிழவி ரூபத்துக்கு மாறிட்டு இருக்குது. அப்போ இதை பார்த்ததுமே மீனாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. அப்பா தான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு டிராகன் கதையை சொல்லி இருந்தாரு, அது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அநேகமா இந்த சூனியக்காரி தான் அந்த டிராகன் அப்படின்ட்டு இவளுக்கு தெரிய வருது. அப்ப சூனியக்காரி சொல்றான், இந்த இடம் வந்து கெசபெல் என்ற ஒரு ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவர் உன்னை பார்க்க வருவார். அவர் பார்க்க வரும்போது நீ எதுவுமே பேசாம வாய முடிக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை நீ ஏதாவது ஏனக்கூடமா பேசுனா இங்க இருக்கிற சிலைங்களை மாதிரியே உன்னையும் செஞ்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினை ஒரு செகண்ட் அப்படியே சிலையா மாத்தி காமிச்சிடுறான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போயிடுறான். உடனே ஹீரோயினை மயக்கமடியா செஞ்சுட்டு ரூம்ல எடுத்துன்னு போய் படுக்க வச்சிடுறேன். இப்போ நேரா கெசபெல்ல போய் மீட் பண்றேன் இந்த சூனியக்காரி.
நீங்க சொன்ன மாதிரியே இந்த இளவரசியை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுமே ஸோ இந்த பக்கம் வாய்ஸ் ஓவர் மட்டும் வருது. இவன் தான் கெசபல், இந்த நாட்டோடைய தீய மந்திரவாதி. இவன் சொல்றபடி தான் இவங்க எல்லாம் கேட்டுட்டு நடக்கிறாங்க போல. நீ ஒரு நல்ல வேலைக்காரி, நான் சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன்னுட்டு அந்த கெசபல் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஃபைட்டு அது இது தெரியலனக்கு கூட வில்லு அம்பு கத்தின்னு எல்லா வெப்பன்ஸுங்களையும் எடுத்துக்கிட்டு மீனாவை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போறான். அப்படி காட்டுக்கு நடுவில் போயிட்டு இருக்கிற சமயத்துல ஆறுக்கு அந்தாண்ட ஒரு கரடியை பாம்பு ஒன்று சாகடிக்க பார்த்துட்டு இருக்குது. இதை பார்த்த ரோனன் அந்த பாம்போடைய வால்ல மிதிச்சிடுறான். பாம்பு கரடியை விட்டுட்டு ரோனன் பக்கம் திரும்பி அவனை சாகடிக்க அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் ரோனன் புத்திசாலித்தனமா அங்க இருக்கிற ஒரு மூங்கில் குச்சியை உடைச்சு புல்லாங்குழலாம் வாசிச்சுக்கிட்டு அந்த பாம்பை தன்னுடைய திசை பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல அந்த ஆறுக்கு நடுவில் இந்த பாம்பு மாட்டிக்குது. அந்த ஆறுல இந்த பாம்பும் அடிச்சுன்னு போயிடுது. அப்போ அந்த கரடி தன்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றின்னுட்டு ரோனன் கிட்ட சொல்லுது. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றப்பதான் ரோனன் தனக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்த கரடி கிட்ட சொல்றான். இந்த மாதிரி ஒரு டிராகன் வந்து என்னுடைய காதலி மீனாவை கடத்திக்கிட்டு போயிடுச்சு, அது இந்த பக்கம் தான் எங்கேயோ போயிருக்குது அப்படின்னு சொல்றப்போ அந்த டிராகன் வந்து ஒரு சூனியக்காரி. இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கெசபல் என்றவனுக்கு அடிமையா அந்த டிராகன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்த இந்த பாம்பு கூட இவனுடைய இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அடியாள் தான். இப்போ எங்களை சாகடிச்சு எங்களுடைய தோள்களை எடுத்துட்டு போய் அந்த கெசபலுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுக்கறதுக்காக தான் எங்களை சாகடிக்க இங்கே வந்துதா. ஆனால் நல்ல வேலையா நீ என்னுடைய உயிரை காப்பாற்றிட்ட. எனக்கு தெரிஞ்ச நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு உதவி செய்வான், அவங்ககிட்ட நான் கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கரடி தன்னுடைய ஃபேமிலி கிட்ட நீங்க பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரோனனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கரடி ரோனனை தன்னுடைய ஃப்ரெண்டான ஃபின் கிட்ட கூப்பிட்டுட்டு வருது. இந்த ஃபின் என்றவர் ஒரு வயசானவர், இவர் ஒரு மெஜிஷியன் கூட. நிறைய புதுசான கண்டுபிடிப்புகளெல்லாம் இவர் கண்டுபிடிப்பாரு. ஸோ இவர்கிட்ட ரோனனுக்கு நடந்த கதையெல்லாம் அந்த கரடி சொல்லுது. இந்த மாதிரி இவனுடைய காதலியை ஒரு மோசமான டிராகன் ஒன்று கடத்தி இந்த பக்கமாக தான் கூப்பிட்டு போயிடு கெசபல் இருக்கிற அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியை நீங்க தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போதான் அந்த டிராகனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அவ ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த ஃபின் என்றவர் சொல்றாரு, அவ பேரு நீனா. ஒரு காலத்துல நான் அவளை ரொம்பவே விரும்பினேன், ஆனா அவ என்ன விரும்பாம இருந்தா. அதனால அவளை என்னுடைய காதலுக்குள்ள வர வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெல்லை கண்டுபிடிச்சேன். ஆனா அது கொஞ்சம் ஓவரா ஆயிட்டதுனால அந்த ஸ்பெல்லு அவளுக்கு ஏடகூடமா வேலை செஞ்சு இப்போ ஒரு சூனியக்காரியா மாறிட்டா. இதுக்கு முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேளை அவ கண்ணுக்கு நான் தெரிஞ்சனா என்ன எங்கேயாவது அடைச்சு வச்சிருவா, அதனால அவளுக்கு தெரியாம நான் இந்த இடத்துல ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபின் அவர்கிட்ட இருந்த மேஜிக் எண்ணெயை அங்க இருக்கிற ஒரு குளத்துல ஊத்துறாரு. அப்போ மீனா எங்க இருக்கிறான்னு தெரிய வருது. மயக்கம் தெளிஞ்ச மீனா கண்ணை முழிச்சு பாக்குறா. இந்த பக்கம் கெசபல் அவனுடைய ஆட்களுங்க கிட்ட நிறைய நகைகளை கொடுத்து மீனாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மீனாவுடைய ரூமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்களும் நிறைய நகைகளை மீனாவுடைய ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ ரொம்பவே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறா. பின்னாடியே அந்த கெசபலும் வரான். அப்பதான் இவனை காட்டுறாங்க. இவன் எப்படி இருக்கிறான்னாக்கா உடம்பே இல்லாம வெறும் தலை மட்டும் தான் இருக்குது. அவனுடைய தாடியோ 10 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இருக்குது. இப்போ நேரம் மீனா கிட்ட வரான். அவனை பார்த்ததுமே மீனா அப்படியே கடுப்பாயிட்டு அவ கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அப்படியே பூந்து விளாசி அவனை அடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில ஓட்டி விட்டுடுறா. அவன் தலையில போட்டுட்டு வந்திருந்த அந்த தொப்பி அப்ப கீழே விழுந்துடுது. மீனாவை அந்த கெசபல் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு கேட்டதுமே ஃபின்னும் அங்க போறதுக்கான வழியை சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கம் ரோனனும் கரடியும் கிளம்பி போறாங்க. இத்தனை வருஷங்களை தேடி கிடைக்காம இருந்த ஃபின்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த சூனியக்காரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்ததுமே டிராகனை மாதிரி ஃபின்னை அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு போறா. இதை பார்த்த ரோனன் ஃபின்னை காப்பாத்துறதுக்காக அம்பை ஏவி விடுறான். ஆனா அந்த அம்பு குறித்தவரி ஃபின்னையே குத்திடுது. இருந்தாலும் அந்த சூனியக்காரி ஃபின்னை தூக்கிக்கிட்டு நேரா அந்த கெசபல் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு கெசபல் கிட்ட கொடுக்குறா. கெசபலோ நீ பண்ண வேலைக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்னை அங்க இருக்கிற ஒரு சிறைக்குள்ள அடைச்சு வைக்க சொல்றான். இந்த பக்கம் கருப்பு ராஜா வேற ஒரு ராஜ்யத்துக்கே வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு அரண்மனையில 3 வயசு பொண்ணுங்களும் ஒரு அம்மாவும் இருப்பாங்க. முன்ன பின்ன ஆம்பளைங்களையே பார்க்காத மாதிரி அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஆம்பளை அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு அவனை அப்படியே உள்ளார கூப்பிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரும் வெளியில வராங்க. அந்த சமயத்துல ஆறுல அடிச்சுன்னு போன அந்த பாம்பு நேரா வந்து இவன் மேல தொப்புன்னு விழுது. அப்படியே அவனை முழுங்குற சமயத்துல அந்த 4 பேர்ல இருக்கிற அந்த குண்டு அம்மா நேரா கொஞ்சம் கூட பயமே படாம நேரா அங்க இருக்கிற ஒரு பாட்டை தூக்கி அந்த பாம்போடைய நடுமண்டியில நச்சுன்னு போட்டு அவனை அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. இந்த பக்கம் பலசாலி ரோனன் இருக்கிற இடத்துக்கு வரான். நீ இருக்கிற வரைக்கும் மீனா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உன்னை சாகடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரோனன் கூட சண்டை போடுறதுக்காக வரான். ஆனா ரோனனும் அந்த கரடி மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வேகமா அந்த மலையோட உச்சி வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க வழி இல்லாததுனால அங்கேயே நின்னுடுறாங்க. இப்போ ரோனனுக்கு வேற வழி இல்ல, அவன் கூட சண்டை போட்டுதான் ஆகணும். கரடி சொல்லுது அவன் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவனுடைய பலமே என்னன்னு தெரிய வருது. ரோனனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பலசாலி கூட ஃபைட் பண்றான். இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பலசாலி மலையில இருந்து கீழே விழுந்துடுறான்.
உடனே ரோனன் கை கொடுத்து அவனை காப்பாத்தி மேல தூக்குறான். கொஞ்சம் கூட காப்பாத்தினானே அப்படின்னு ஈவு இறக்கமே பார்க்காம மறுபடியும் ரோனனை சாகடிக்கிறதுக்காக அந்த பலசாலி வரான். திரும்பவும் ரோனன் அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவன் கால் தடுக்கி, அதாவது இந்த பலசாலி கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்படி மேல இருந்து கீழே விழுற அந்த பலசாலி செத்துருக்க மாட்டான், உயிரோட தான் இருப்பான். இந்த பக்கம் மீனா அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக அவகிட்ட இருந்த துணிகளை எல்லாம் கயிறு மாதிரி கட்டி விட்டுருப்பா. துணி பத்தாததுனால அங்க துணிங்க இருக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல கெசபலோடைய தொப்பியை பார்த்துடுறா. அந்த தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறா. அவ மறைஞ்சு போயிடுறா. அப்பதான் இது ஒரு மாயாஜால தொப்பின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போக ரொம்பவே வசதி ஆயிடுச்சுட்டு இருக்கிற சமயத்துல கெசபல அடிச்ச காரணத்துக்காக அவனுடைய ஆட்களை விட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு வர, சிறை அடிச்சு கூப்பிட்டுட்டு வர சொல்லி அவன் சொல்லியிருந்திருப்பான். அந்த இடத்துக்கு அந்த 3 பேர் வரானுங்க. அப்போ மீனா மறைஞ்சிருக்கிற காரணத்தினால இவனுங்களுக்கு தெரியறதுல அப்போ அவனுங்களையே அந்த கூண்டுக்குள்ள அடிச்சு அந்த சாவியும் எடுத்து போட்டுடுறான். அவளும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்படி மீனா காணுங்கிற விஷயம் கெசபலுக்கு தெரிஞ்சு அந்த அரண்மனையை சல்லடை போட்டு தேட வைக்கிறான். அப்படி தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த சூனியக்காரி கூட தேடிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு மீனாவும் வந்துடுறா. எப்படியும் அந்த சூனியக்காரியை கால் தடுக்கி கீழே விழும்படி செஞ்சிடுறா. அப்படி கீழே விழுந்ததுமே சூனியக்காரி கையில இருந்த மோதிரத்தை மீனா எடுத்துக்கிற நேரா அந்த சிலையா இருக்கிற இளவரசிங்களை மீனா காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறா. இப்படி வந்ததுமே இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு மேல ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற அந்த ரோப் மாதிரியான இது பத்தலங்கிற காரணத்துக்காக உங்களோட துணிகள் எல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு மீனா கேட்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு இளவரசி கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஹம் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்போ அங்க இருக்கிற ஒரு எலி நேரா இவகிட்ட வருது. இவ ஹம் பண்ண அந்த எலி ஏதோ புக்ல எழுதிக்குது. இப்ப நேரா கிளம்பி போய் இன்னும் ஒரு 4 எலிங்களை கூப்பிட்டுட்டு வருது. வரும்போது பார்த்தா ஒரு பெரிய கயிறை அதுங்க தூக்கின்னு வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறை இன்னும் நீளமா கட்டி விட்டு இந்த எல்லா இளவரசிங்களையும் மீனா காப்பாத்தி விட்டுடுறா. கடைசியில மீனாவும் இறங்கி போகணுங்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு கெசபலும் அவனுடைய ஆட்களும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் குண்டன் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த சிங்கம் அவனை சாப்பிட்றதுக்காக அப்படியே மரத்து மேல ஏறி போயிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு ரோனனும் அந்த கரடியும் வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுமே ரோனன் அவனுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து அந்த குண்டனை காப்பாத்திடுறான். இப்படி இவங்க போற வழியிலேயே அந்த குண்டனையும் கூடவே கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ அப்படி போய்கிட்டே இருக்கிற சமயத்துல அங்க ஒரு பாலம் வருது. அந்த பாலத்தை கடந்துதான் இவங்க போகணும். அப்படி போற சமயத்துல அந்த பக்கம் 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய உருவத்துல ஒரு தலை மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ தாண்டி போகணும்னாக்கா இவனை தாண்டி போனோம். ஆனா அவங்க போற வழியில அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை குத்துறாங்க. எதை செஞ்சு அவனை அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்படி செய்யறாங்க. ஆனா அவங்களால அவனை எதுவும் செய்ய முடியறதுல அவன் வாயை திறந்து அப்படியே நெருப்பா வரும். அந்த நெருப்புல இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துல வந்து விழுந்துடுறாங்க. அப்படி வந்து விழுற சமயத்துல தான் தரையில சங்கங்கள்லாம் இருக்கிறத ரோனன் பார்த்துடுறான். அப்பதான் ரோனனுக்கு தெரிய வருது இங்க கொஞ்ச தூரத்திலேயே கடல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குண்டனுக்கிட்ட பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த பாலத்துக்கிட்டே போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அங்க அந்த டேம் இருக்கிறத பார்த்ததுமே ரோனன் இதை உடைச்சோம்னா கண்டிப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலான்ட்டு அப்ப ரோனன் அவனுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பாலத்தை உடையும்படி செய்யறான். அப்படி உடைச்சதுமே தண்ணி அப்படியே வீச்சு பாஞ்சு அடிக்குது. அந்த 2 மலைகளுக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்த தலைக்கு ஒரு உருவம் வருது. அது எப்படின்னா அவன் ஒரு தண்ணியா இருந்திருப்பான். ஸோ இப்படி தண்ணிகளை அவன் முழு மனுஷனா மாறினதுமே இத்தனை வருஷங்களா அந்த கெசபலோடைய பிடியில சிக்கியிருந்த என்ன காப்பாத்தின உங்களுக்கு நன்றி கடனை இந்த ஒரு சக்தி வாய்ந்த வாழை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரோனன் கிட்ட அந்த தண்ணியா இருக்கிற உருவம் சொல்லி கொடுக்குது. நீ அந்த கெசபலை சாகடிக்கிறதுக்கான ஆயுதம் இதுதான். அவனுடைய நீளமான தாடியை நீ இந்த வாழால வெட்டினா அவனுக்கு இருக்கிற சக்தி போயிட்டு அவன் அழிஞ்சும் போயிடுவான் அப்படின்ட்டு இவங்கள அப்படியே அந்த போட்ல உட்கார வச்சு அப்படியே தள்ளி விட்டு நேரம் அந்த கெசபல் இருக்கிற அரண்மனை கிட்ட போகும்படிக்கு செய்யறான். மீனா நேரா அந்த கெசபலோடைய சிறைச்சாலை கிட்ட வந்து அங்க பக்கத்துல ஒரு குளத்துக்கிட்ட உக்காந்துட்டு ரோனனை நினைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஃபின் கவலைப்படாத, ரோனன் உன்னை தேடி கண்டிப்பா வருவான், உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு போவான்னு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குற. அதுக்கு ரோனன் என்னை தேடி வந்திருந்தான், அவன் கண்டிப்பா உன்னை காப்பாற்ற வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி ரோனனுடைய குரல் கேட்குது. திரும்பி பார்த்தாக்கா ரோனனுடைய காலில் அம்பு குத்தி காயமாயிருக்கும். ரோனன் உனக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணதுன்னுட்டு மீனா கேட்டுக்கிட்டு ரோனனை அப்படியே கட்டிப்பிடிக்கிற. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே ரோனன் உருமாறுறான். யாருன்னு பார்த்தா அவன் கெசபலா இருப்பான். உடனே கெசபலுடைய ஆட்கள் மீனாவை சிறப்பிடிச்சிடுறாங்க. அந்த குளத்துல இருக்கிற சுரங்கப்பாதை வழியா ரோனனும் அவனுடைய ஃப்ரெண்டும் கரடியும் வெளியே வராங்க. இந்த பக்கம் மீனாவை அடிச்சு வச்சிருக்கிறத பார்த்து கோவப்பட்ட ரோனன் அந்த கெசபலை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறான். இதை பார்த்து மிரண்டு போன கெசபல் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ரொம்ப உயரத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். விடாம ரோனனும் அவனுடைய தாடியை பிடிச்சிக்கிறான். இப்படி ரொம்ப தூரத்துக்கு எப்படியெல்லாமோ வளைஞ்சு நெளிஞ்சு போக முடியுமோ அவ்வளோ எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்பவே ஸ்பீடாக பறக்கிறான். ஒரு கட்டத்தில் ரொம்பவே டயர்டான அவன் மறுபடியும்
பழைய இடத்துக்கே வந்து நிற்கிறான். அப்போது நீ ஒழுங்கு மரியாதையாக என்னுடைய ஆட்களையும் மீனாவையும் விட்டுடு, இல்லாட்டி உன்னுடைய தாடியை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே பயந்து போன அவனுடைய ஆட்களுக்கிட்ட இவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். அவங்களும் விட்டுடுறாங்க. உடனே ரோனனும் மீனாவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து இந்த சூனியக்காரி அப்படியே பாம்பா மாறி வந்து மனுஷியா மாற இருக்கிற அந்த சமயத்தில் மீனை பார்த்துடுறா. ஓடி போய் அந்த சூனியக்காரி மேலே தாவி குதிச்சிடுறா. உடனே அந்த சூனியக்காரி கையில் இருக்கிற அந்த மேஜிக் மோதிரத்தால மீனாவுடைய நெத்தில வச்சதுமே மீனை அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. இந்த பக்கம் அந்த கெசபெல் அவனுடைய அடியாளுக்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு ரோனனை சாகடிக்க வர்றத இந்த பக்கம் குண்டம் பார்த்துடுறான். அவன் வேகமா கத்துனதுமே ரோனன் உஷாராயிட்டு அந்த கெசபெலை உன்னை உயிரோட விடுறதே தப்புன்னு சொல்லிட்டு அவனுடைய தாடியை ஒரே போட்டுடுறான். அப்படியே புகையா மறைஞ்சி அந்த கெசபெல் சிலையா மாறிடுறான். அதுக்கப்புறம் மயங்கி கிடந்த மீனாவை பார்த்து ரோனன் ரொம்பவே வருத்தப்படுறான். இந்த பக்கம் ஃபின் சூனியக்காரி கிட்ட வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, அவளை மறுபடியும் எந்திரிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் எவ்வளவோ கேட்டும் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சூனியக்காரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்கிற ரோனனை ஃபின் சமாதானம் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் அங்கே இருக்கிற அந்த மாயஜால தொப்பை எடுத்துக்கிட்டு ஃபின் நீ எதுக்கும் கவலைப்படாத ரோனன், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது, நான் கண்டிப்பாக மீனாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழியோட வரேன் அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மயங்கி இருக்கிற மீனாவை ரோனன் தோல் மேலே போட்டுக்கிறான். இந்த குண்டன் கரடி இவங்க எல்லாருமே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிற வழியில் இருட்டிடுது. அங்கேயே ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போது ரோனன் கிட்ட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும். அதை அந்த குண்டங்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததுமே குண்டன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறப்போ நான் பசி தாங்கிப்பேன், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு நீ பசி தாங்க மாட்டேல, சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே குண்டன் என்ன சொன்ன, நான் உன் ஃப்ரெண்டா, நீ என்ன என் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீ என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு ரோனன் சொன்னதுமே அந்த சந்தோஷத்தில் அவங்ககிட்ட இருந்த அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு முடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அங்கே படுத்து தூங்குறாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே அந்த இடத்துல ஒரு மாதிரி புகை மூட்டமாக வருது. அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த குதிரையும் மயங்கி விழுந்துடுது. யாருன்னு பார்த்தா அந்த சூனியக்கார கிழவி இப்போ பாம்பு உருவத்தில் வந்திருக்கிறான். அந்த குண்டம் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு முழிச்சுக்கோ, கண்ணை முழிச்சுக்கோ, எடு அந்த கத்தியை எடுத்து ரோனனை சாகடி அப்படின்னு சொல்கிறா. இவனும் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அந்த கிழவி கண்ணுலேருந்து ஏதோ ஒரு மாயமான ஒரு இது செய்கிறா. இவனும் அந்த கிழவியோடைய கண்ட்ரோலுக்கு ஆயிடுறான். அவள் சொல்கிறத அப்படியே கேட்டு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்கிறான், இல்லை அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனை நான் சாகடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கேள்வி இல்லை அவன் உன்னுடைய ஃப்ரெண்டு இல்லை, அவன் உன்னுடைய எதிரி, சாகடி அப்படின்னு சொல்லுது. இவனும் கத்தியை அப்படியே ஓங்குறான் சாகடிக்கிறதுக்காக. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிடுறான். இல்லை நான் அவனை சாகடிக்க மாட்டேன், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே அவனும் மயக்கம் அடைஞ்சு மேலேருந்து கீழே உருண்டு விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு அந்த பலசாலி வரான். அவன் கையில் வச்சிருந்த கத்தியால் ரோனனை குத்திடுறான். இதை பார்த்துன்னு இருந்த இந்த குண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் இருந்த அந்த சூனியக்காரி அவனை குத்திட்டதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்கிற மீனாவை அந்த பலசாலியை தூக்கிக்கிட்டு நேராக அரண்மனைக்குள்ளே போயிடுறான். மீனா வந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராஜா ரொம்ப சந்தோஷத்தில் ஓடி வந்து பார்க்குறாரு. ஆனால் மீனா மயங்கி கிடக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த பலசாலி அந்த கெசபல் ராஜ்யத்தில் போய் நான் அவனையும் அவனுடைய ஆட்களையும் அடிச்சு போட்டு மீனாவை தூக்கிட்டு வரப்போ அவன் மயங்கி போயிருக்கிற. ஆனால் ரோனனை காப்பாற்ற முடியாதாயிடுச்சு, அவன் செத்தும் போயிட்டான் அப்படின்ட்டு இந்த பலசாலி சொல்கிறான். மகளை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வந்ததால் இவனுக்கே மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் செய்ய சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இந்த சூனியக்கார கேள்வி கத்தியால் குத்தப்பட்ட ரோனனை பார்த்து காதலிச்சா கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ரோனனுடைய உருவம் மாறுது. யாருன்னு பார்த்தா அது ஃபின் நீயே ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறப்போ நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனால் ரோனன் மீனாவுடைய காதல் உண்மையானது, அவங்க 2 பேரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ரோனன் எங்கன்னு அந்த சூனியக்காரி கேட்குற. அதுக்கு அந்த மாயாஜால தொப்பியை போட்டதுமே ரோனன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ரோனன் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபின் கத்தியால் குத்தி இருக்கிறத பார்த்து தன்னுடைய மடியில் போட்டுக்கிட்டு ஃபின் என்னாச்சு, யார் உன்னை இப்படி பண்ணது அப்படின்னு கேட்குறான். நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ போய் மீனாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் அந்த சூனியக்கார கேள்வி நான் உன்னுடைய காதலை புரிஞ்சுக்கல ஃபின், இனி நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ என்னோட வந்து சேரு அப்படின்ட்டு அந்த சூனியக்கார கேள்வி ஒரு மரமாக மாறிடுது. மரத்துல இருந்து அவளுடைய மாயாஜால மோதிரம் கையில் விழுது. அதை ஃபின் எடுத்துக்கிட்டு ரோனன் கிட்ட கொடுத்து இந்த மோதிரத்தை மீனா முன்னாடி உடச்சி நீ மீனாவை பார்த்தீங்கன்னா மீனா கண்ணை முழிச்சுப்பா, நானும் என் மீனாவோடவே
மரமாயிடுறன்னுட்டு ஃபின்னும் மரமாயிடுறாரு. இந்த பக்கம் ரோனன் கிளம்பி போகிறான். அங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்பவே தடபடலாம் நடந்துட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு அந்த குண்டன் வந்துடுறான். இந்த பலசாலி பண்ணதையெல்லாம் ராஜா கிட்ட சொல்கிறான். இவன் ஒன்றும் மீனாவை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வரல, எல்லாமே ரோனன் தான் பண்ணது. ரோனனையும் இவன் தான் கத்தியால் குத்தி சாகடிச்சிட்டான், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த பலசாலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பொறாமையில தான் இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். இனி உன்னுடைய ஆட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பலசாலி ஒரு கத்தி எடுத்து நீட்டுறான். அதுக்கு நேர்மாறா ஹீரோ அவன் கையில இருந்து ஒரு பெரிய வாளை எடுத்து நீட்டுறான். தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பலசாலி என்ன பண்றான், அந்த ராஜாவுடைய கழுத்துல கத்திய வச்சிடறான். அதுக்கப்புறம் ரோனன் அவன் கொண்டு வந்த அந்த மோதிரத்தை தரையில போட்டு உடைச்சிடறான். அப்போ பின்னாடி இருந்து எந்திரிச்சு வந்து மீனாவும் ஓங்கி அந்த பலசாலியோட மண்டியில அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ராஜாவுடைய ஆட்கள் எல்லாம் அந்த பலசாலியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தம் மக விருப்பப்பட்ட மாதிரியே ராஜாவும் ரொம்ப சந்தோஷத்தோட ரோனனும் மீனாவுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு மீனா காப்பாத்தின அந்த இளவரசிங்கெல்லாம் வராங்க. இந்த பக்கம் ரோனன் காப்பாத்தின அந்த கரடியோட ஃபேமிலியெல்லாம் வராங்க. அந்த பக்கம் கருப்பு ராஜாவும் அந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்த சில பெண்களெல்லாம் அவங்க கூட அந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த குண்டனோட ஃபைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பொண்ணுங்க எல்லாமே குண்டனை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த ரோனன் மீனாவுடைய கல்யாணத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து டான்ஸு பாட்டு அன்னிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இந்த கல்யாணம் நடக்குது. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஃபேண்டசி படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு நல்ல கதையோட மீட் பண்றேன்.